இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு வருகின்ற 27ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் புதுவை அரசு சுற்றுலாத்துறை ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை சர்வதேச வணிக உச்சி மாநாட்டை நடத்துகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு பழைய துறைமுகத்தில் உள்ள கண்காட்சி மற்றும் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது. 22ஆம் தேதி துவங்கி 3 நாள் நடைபெறும் மாநாட்டை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைக்கின்றனர். புதிய முதலீடுகளை ஏற்பதையும் பிராந்தியத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டு இந்திய வம்சாவளி மக்களுக்கான உலகளாவிய அமைப்புடன் இணைந்து நடைபெறும் உச்சி மாநாட்டில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் 200க்கும் மேற்பட்ட சர்வதேச வணிக தலைவர்கள் மற்றும் 300 இந்திய தொழில் முனைவோர் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களில் வணிகர்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் புதுமைகளை காட்சிப்படுத்த உள்ளனர் என்று தெரிவித்த அவர், 50க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடி சிக்னலில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சர்வ மத பிரார்த்தனையுடன் பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி சத்தபவனா உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முன்னதாக வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ராஜீவ்காந்தி திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்து சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் ஜலகண்டேஸ்வரர் நகர பகுதியில் 1,29,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் கோட்டத்தின் மூலம் தவளக்குப்பத்தை அடுத்த இடையார்பாளையம் ஜலகண்டேஸ்வரர் நகரில் 1,28,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால் மேம்படுத்துவதற்கான பணியை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை திமுக முன்னாள் அமைச்சர் அபகரிக்கும் முயற்சிகள் தன்னை மிரட்டுவதாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் மூர்த்தி பால்ராஜ். இவர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர். இவருக்கு சொந்தமான 2200 சதுர அடி இடம் புதுச்சேரி கொசக்கடை வீதிகள் கடையுடன் உள்ளது. இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது திமுகவின் மாநில அவை தலைவருமான SP சிவகுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார். மூர்த்தி பால்ராஜின் மனைவி இறந்த நிலையில் தனது மகன்களுக்கு சொத்தை பிரித்து கொடுப்பதற்காக முன்னாள் அமைச்சர் SP சிவகுமாரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். ஆனால் கடையை காலி செய்யாமல் திமுக முன்னாள் அமைச்சர் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளரான மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கடந்த டிசம்பர் மாதம் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் புகார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மூர்த்தி பால்ராஜ், திமுக முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார் தனது இடத்தில் வாடகைக்கு இருந்து கொண்டு இடத்தை காலி செய்யாமல் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரிக்கும் முயற்சியோடு அரசியல் பின்புலத்தோடு தன்னை மிரட்டுவதாகவும், காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தன்னை அலைகழிப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் SP சிவகுமாரிடம் இருந்து தனது இடத்தை மீட்டுக் கொடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றிரவு லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், ஆனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவர்கள் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். உலக புகைப்பட தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலைத்துறை சார்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் 3ஆம் ஆண்டு நுண்கலைத்துறை மாணவர்கள் பங்கு பெற்று அறிவியல் மற்றும் விழிப்புணர்வு சார்ந்த கலைநயம் மிக்க புகைப்படங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்த கண்காட்சியினை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து மாணவர்களின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக சிறப்பு விருந்தினர்களை நுண்கலைத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நுண்கலைத்துறை வகுப்பு உதவி பேராசிரியர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார். புகைப்படத்துறை உதவி பேராசிரியர் சந்திரா நோக்க உரையாற்ற நுண்கலைத்துறை தலைவர் பிரபாகரன் சிறப்புரையாற்றினர். நுண்கலைத்துறை மாணவி அப்பர்ணா நன்றி உரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கூடத்தின் அனைத்து துறை உதவி பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் அனைத்து துறை மாணவர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கண்காட்சிகளை பார்வையிட்டனர். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை, அதற்கான தையல் கூலி மற்றும் அடையாள அட்டையினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை, அடையாள அட்டை, உணவருந்த தட்டு, டம்ளர் மற்றும் தையல் கூலி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி ஆண்டியார்பாளையம் பகுதியில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் படிக்கின்ற 56 மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை, அடையாள அட்டை, உணவருந்த தட்டு, டம்ளர் மற்றும் தையல் கூலி உதவித்தொகை ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன்தாஸ், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ராஜா, சக்திவேல், ஞானசேகர், பெருமாள், வாழுமுனி, கணபதி, சடகோபன், பெருமாள், முருகேசன் உள்ளிட்டவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு முப்பெரும் விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு கண்காட்சி, ஓவிய போட்டி மற்றும் கருத்தரங்கம் என முப்பெரும் விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வநாயகி அனைவரையும் வரவேற்றார். மருத்துவ அதிகாரி ரோமனோ அமிழ்ராஜ், பள்ளியின் துணை முதல்வர் சாந்தா தேவி, சுகாதார ஆய்வாளர் லில்லி புஷ்பராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பத்மினி தலைமை தாங்கி டெங்கு எதிர்ப்பு மாதம் குறித்து சிறப்புரையாற்றி டெங்கு விழிப்புணர்வு ஓவிய போட்டியை துவக்கி வைத்தார். பள்ளியின் துணை முதல்வர் சாந்தா தேவி டெங்கு கொசுவின் வாழ்க்கை சுழற்சி தொடர்பான கண்காட்சியை துவக்கி வைத்தார். சுகாதார உதவி ஆய்வாளர் பன்னீர்செல்வம் டெங்கு என்றால் என்ன, அறிகுறி மற்றும் சிகிச்சை குறித்து பேசினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஹுமாயூன் டெங்கு நோயின் ஆபத்துகள் குறித்து பேசினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் டெங்கு நோய் வராமல் மாணவர்கள் மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேசினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ரேணுகா தேவி நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியின் முன்னதாக நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு ஓவிய போட்டிகள் முதல் 3 இடங்களை வென்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளியின் அனைத்து மாணவிகளும் டெங்கு கொசுவின் வாழ்க்கை சுழற்சி கண்காட்சியை பார்வையிட்டனர். பாரதிய ஜனதா கட்சியில் எந்த ஒரு சாமானியனும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது என புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் SV பட்டேல் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியினை பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தலைமை தாங்கினார். பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விசுவாசமும் பொறுமையும் கட்சியின் 2 அடிப்படையான தகுதி என்பதையும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எடுத்துரைத்து கட்சி நிர்வாகிகளுக்கிடையே கலந்துரையாடினார். மேலும் சங்கம் கட்சியாக மாற்றப்பட்டு அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு சேவை செய்து கொண்டு உள்ளது. பாரதிய ஜனதா கட்சியில் எந்த ஒரு சாமானியனும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது என்று கூறினார். விழாவில் பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த், பாஸ்கர் மற்றும் பாஜக மாநில நிர்வாகிகள் நாகராஜன், ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை கடலோர காவல் நிலையத்திற்கு புதிதாக வாங்கப்பட்ட 3 ரப்பர் ரோந்து படகுகளை டிஜிபி ஷாலினி சிங் பார்வையிட்டு ஆய்வு செய்து ரோந்து மேற்கொண்டார். புதுவை கடலோர காவல் நிலையம் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் செயல்படுகிறது. கடலில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு, சந்தேகத்துக்கிடமான கடலில் செல்லும் படகுகளை கண்காணித்து ஆய்வு செய்யவும் பணியை மேற்கொள்வர். ரோந்து படகு பழுதாகி 2 ஆண்டுகளாக சரி செய்ய இயலாத சூழ்நிலை நிலவியது. கடலுக்குள் செல்ல சிரமம் ஏற்பட்டது. மீனவர்களின் படகுகளை வாங்கி செல்லும் சூழல் இருந்தது. இந்த நிலையில் புதிய படகு வாங்கித்தர புதுவை அரசு கோரிக்கை வைத்தனர். 2 ஆண்டுகளுக்கு பின் தற்பொழுது அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவில் இருந்து 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 ரப்பர் படகுகளை வாங்கியுள்ளன. இந்த படகுகள் புதுவை தேங்காய்திட்டு துறைமுகத்திற்கு வந்தது. கடலோர காவல் நிலையத்திடம் புதிய படகுகள் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் எஸ்பிக்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அந்த படகில் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இப்படகு கடலோர காவல்படை ரோந்திற்கும் பேரிடர் காலங்களில் நகர கிராமங்களில் பாதிப்பு நிகழ்ந்தால் மக்களை மீட்கவும் பயன்படும். பெட்ரோலில் படகுகள் இயங்கும். ஒருமுறை பெட்ரோல் நிரப்பப்பட்டால் 5 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்றும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்க தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். புதுச்சேரி முழுவதிலும் இருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். கண்டன உரையில் முஜிபுர் ரஹ்மான் பேசும் பொழுது, வாக்காளர்கள் நீக்கிய தேர்தல் ஆணையம் விரிவான ஆதாரங்களை வெளியிடும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றார். உப்பளம் தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இதில் உப்பனாறு பாலத்தை அகலப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியதால் 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பணிகள் விரைவில் துவங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல் வானரப்பேட்டை காளியம்மன் தோப்பு, முருகசாமி தோப்பு, சின்ன எல்லையம்மன் கோவில் வீதி, சித்தி விநாயகர் கோவில் வீதி, கஸ்தூரிபாய் வீதி, காமராஜர் வீதி மற்றும் அப்துல் கலாம் வீதிகளில் 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து வானரப்பேட்டை, பெரியப்பள்ளி மற்றும் வீரர்வெளி பகுதிகளில் நடக்கவுள்ள பணிகளை 2 கோடி ரூபாய் மதிப்பில் பகுதியாக பிரித்து டெண்டர் வைத்து விரைவாக நிறைவேற்ற தீர்மானிக்கப்பட்டது. இப்பணிகளை விரைவில் துவங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 81வது பிறந்த நாள் விழா அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 81வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக பிரிவு தலைவர் செந்தில்குமரன், சிறப்பு அழைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, தேங்காய்திட்டு அக்ரிமுருகன் வடக்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னி சுப்பராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கி பாராட்டினர். பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் செந்தில் முருகன் சுபாஷினியின் மூத்த குமரன் ஆலனின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் செந்தில் முருகன் சுபாஷினி தம்பதியரின் மூத்த குமரன் ஆலன்
அவரது பிறந்தநாள் விழா நேரு வீதியில் உள்ள அரிஸ்டோ ஹோட்டலில் திமுக பிரமுகர் துர்காநகர் ரமேஷ் தலைமையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ஆலன், அவரது தாயார் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நித்யாவதி, சுதாகர், அதிரியன் சக்திவேல், விஜயகுமார், அண்ணாதுரை, வினோத், வசந்த், ஜெயபிரகாஷ், பவித்ரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை தமிழ்ச் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த மாத நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் அழைப்பாளராக உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் திருக்குறள் கூறினர். அவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.